الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: ذاك شجرة يغفل عنه كثير من الناس. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் நற்பாக்கியங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தற்காலிக சூழலை மிக வேகமாக ஓட்டிக் கொண்டிருக்கின்றார். ஒரு ஜும்ஆ டு இன்னொரு ஜும்ஆ, ஒரு மாதம் டு இன்னொரு மாதம், ஒரு வருடம் டு இன்னொரு வருடம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிக வேகமாக பயணித்துக் கொண்டு இருக்கின்றது. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அமாரு உம்மதி மா பைன சித்தீன வ சபஈன், என்னுடைய உம்மத்தார்களுடைய வாழ்நாள் காலம் 60க்கும் 70க்கும் மத்தியில் என்று சொன்ன வாழ்க்கை இன்று மிக வேகமாக பயணித்துக் கொண்டு இருக்கின்றது. இதெல்லாம் வாழ்க்கை 60 வருடம் வாழ்ந்ததை போல் 60 வருடம் எட்டியவர்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் கடந்து வந்த பாதை எவ்வளவு வேகமாக வந்தது என்பதை உணர்வார்கள். வாலிபமாக இருக்கின்ற நாம் வயதை திரும்பி பார்க்கும் பொழுது குழந்தை பருவம் எப்படியெல்லாம் மிக வேகமாக கடந்து போனது என்பதை மிக தெளிவாக நம்மால் உணர முடியும். அதிலும் குறிப்பாக தற்காலிக சூழல் என்பது மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. எல்லாம் ஓடுகிறது, வயதும் ஓடுகிறது, விலைவாசியும் ஓடுகிறது, உலக ஆசையும் ஓடுகிறது, எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. வாழ்க்கையில் நாம் என்ன செய்திருக்கின்றோம்? பொருளால், அமலால் அதே இடத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்மை பின்தொடருகின்ற காலமும் உலக சுழற்சியும் மிக வேகமாக கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் நம் வாழ்க்கை மட்டும் ஏன் அதே வேகத்தில் நாம் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம்? ஒரு படி தாண்டி போய் சொன்னா, அமல்களால், நல்ல காரியங்களால் நம்முடைய வாழ்க்கை என்பது பின்னோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. உலகமும் வேகமாக ஓடுது, விலைவாசியும் வேகமாக அறிவுக்கு எட்டாத அளவிற்கு
இதுவரை உலக வரலாற்றிலே காண முடியாத அளவுக்கு விலைவாசியினுடைய பட்டியலும் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய அமல் பின்னோக்கி தான் செல்கிறது. விலைவாசி உயர்வை பார்த்து வியாபாரத்திலே கவனம் செலுத்த வேண்டும், தொழில்துறையிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று ஓடுகின்ற சமூகம் நம் வாழ்க்கை மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மௌத்தை நோக்கி. அந்த மௌத்திற்கு நாம் என்ன எடுத்து வைத்திருக்கிறோம், அந்த மௌத்திற்கு எதை நாம் தயார் செய்கிறோம், அந்த மௌத்திற்கு எதை நாம் சேகரித்து வைத்திருக்கிறோம் என்பதை பற்றி சற்றும் சிந்திப்பது கிடையாது. முன் சென்ற சமூகங்கள் எல்லாம் 1000 வருடங்கள் 1000ஐயும் தாண்டி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். குறைந்தது 300-400 வருடம் எல்லாம் வாழ்வது முன் சென்றிய முன்னுள்ள உம்மத்திற்கு அல்லாஹ் பொதுவாகவே இயல்பாக ஆக்கிவிட்டார். நம் சமூகத்தில் 100 ஆண்டு தாண்டி ஒரு நாள் இருந்தாலும் சாதனையாக எழுதுகிறார்கள். இவர் 100 ஆண்டை பரிபூரணம் செய்து ஒரு நாள் இவர் கடந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் வரலாறு எழுதுகிறார்களே. இந்த வாழ்க்கையை அல்லாஹ் எதற்கு எல்லாம் உம்மத்தை விட சிறப்பாக்கினான்? எந்த உம்மத்திற்கும் கொடுக்காத சில நியமத்துகளை அல்லாஹ் இதில் கொடுத்தான். அந்த நியமத்துகள் அந்த நாட்களில் நாம் செய்வதனால் 1000 வருடங்கள் அவர்கள் செய்யாத நன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் என்று நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். தெரியும், ஆனால் செய்ய மாட்டோம். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு தெரியும். ஆனால் அந்த லைலத்துல் கத்ர் இரவை நம்ம தேடுமானா கிடையாது. அந்த லைலத்துல் கத்ர் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கின்ற ரமலானுடைய மாதத்தை நம் எதிர்நோக்கி இருக்கின்ற ரமலானுடைய மாதத்திற்கு நாம் தயார் செய்கிறோமா என்றால் கிடையாது. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னையா அது தூக்கிட்டு போனா உண்டு என்ற சூழல் தான் இன்னைக்கு இருக்குது. ரஜபுடைய மாதம் வரும்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா கேட்டாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலும் ஷாபானிலும் எனக்கு பரக்கத்து செய்துவிடு, பாக்கியம் பொருந்திய ரஹ்மத்து பொருந்திய மக்ஃபிரத்து பொருந்திய ரமலானுடைய மாதத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்து விடு என்றுதான் செய்தார்கள். அரபில சொல்லுவாங்க, ரமலானினுடைய முன்னேற்பாடுகளாக முன் சுன்னத்துகளாக ஷாபானுடைய மாதத்தையும் அதற்கு முந்தைய ரஜபுடைய மாதத்தையும் அல்லாஹ் ஆக்கினான். இன்னொன்னு சொல்லுவாங்க, ரஜபுடைய மாதம் நடந்து போவோம், ஷாபானுடைய மாதம் ஓடி போகும், ரமலானுடைய மாதம் பறந்து போகும்வாங்க. என்ன, ரமலான் வரும், வந்ததும் தெரியும், வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, அவ்வளவு வேகமாக ஓடிவிடும், அதாவது பறந்து போய்விடும் என்று ரமலானுடைய மாதத்தை பற்றி உலமாக்கள் வர்ணிப்பார்கள். இன்னைக்கு அப்படி ஆப்போசிட்டா ஆச்சு. எப்ப ரஜபு வந்துச்சுன்னு தெரியல, ரஜபு போச்சுன்னு தெரியல. ரஜபுக்கு இந்த நிலைமைனா ஷாபானுக்கு எப்படி இருக்கும்? கண்ண மூடி துறக்கத்துக்குள்ள போயிடும் போல. அப்ப ரமலானுக்கு அல்லாஹ் எப்படி இன்னும் வேகமா அல்லாஹ் ஓட்டுவான்? கால சூழல் என்பது மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் நாம் கடந்து வந்த ரஜபுடைய மாதம். 30 நாட்களும் பரிபூர்ணமாக இருந்த ரஜபுடைய மாதம் நம்மை விட்டு எப்படி எவ்வளவு மிக வேகமாக போனது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு படி தாண்டி அந்த ரஜபுல நம்ம ரமலானுக்காக வேண்டி என்ன முன் தயாரிப்பு செய்தோம்? அமல்களால், நல்ல காரியங்களால், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி ஏதாவது ஒரே ஒரு காரியத்தை ரமலானுக்காக வேண்டி முன் ஏற்பாடாக ஒரு பிஃபோரா நம்ம எஃபர்ட் போட்டு அதற்கான பயிற்சியில் இதுவரை ஈடுபட்டிருக்க மாட்டேன். நவ் ஷாபானுடைய 2-3 பிறை வந்துருச்சு, இதுவரையிலும் ரமலானுக்காக வேண்டி நம்ம என்ன யோசிச்சிருக்கிறோம்? என்ன யோசிச்சிருப்போம்? ரமலான் வந்தா பர்ச்சேஸ் பண்ணணும்னு யோசிச்சிருப்போம். ரமலான் வந்தா வீட்டு செலவு அதிகமா இருக்குன்னு யோசிச்சிருப்போம். அதே ரமலான் வந்தா ஜகாத்து தரணும்னு இதுவரை எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறோம்? அதே ரமலான் வந்தா தராவிக்காக வேண்டி தொழ வேண்டும் என்று எத்தனை பேர் ஆவல் கொண்டு இருப்போம், ஆசைப்பட்டு இருப்போம், அதற்கான தயாரிப்பில் எல்லாம் ஈடுபட்டு இருப்போம். காலங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. நாம் அதற்கு பின்தொடர்ந்து ஓடுகிறோம்னு கிடையாது. அப்பா ஸ்பீடா ஓடுறாருன்னா புள்ள பிடிக்கணும்னு சொல்லி எப்படியாவது ஓடணும்ல. ஓடி போய் என்ன பண்ணணும்? அதை தாண்டி புள்ள ஓடணும்ல. அப்பதானே பிள்ளைக்கு மதிப்பு.
வயசான அப்பாவே ஓடுறாரு, வியாபாரத்தில் கோடு போட்டு கொடுத்தாரு. அப்போ வர புள்ள அந்த கோடையை அழைச்சிட்டு உட்காருதுன்னா அந்த புள்ள நல்ல புள்ள கிடையாது. அந்த கோட்டையும் ரோட்டாக்கி அந்த ரோட்லையும் மிக வேகமாக எடுத்து ஓடணும்ல, அது அப்பாவுக்கு செய்கிற புள்ள கரெக்டாக இருக்கும். அப்போ அல்லாஹ் காலத்தை ஓட்டுறானா, காலங்களே மிக வேகமாக ஓடும் போது அல்லாஹ் சிறந்த படைப்பு என்று சொன்ன அஷ்ரஃபுல் மக்லூகாத்தாக ஆக்கப்பட்ட இந்த சமூகம் அந்த காலத்திற்கு எவ்வளவு ஸ்பீடா ஓடணும்? அமல்களால், நற்காரியங்களால் ஓடுகிறோமா? சிந்திக்கிறோமா? ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கின்றோம். வந்தது ரஜபு, போய்விட்டது. ஷஅபானுடைய மாதம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஷஹ்ரு ரமலான் ஷஹரி. ரமலானுக்கு முந்திய உள்ள ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்பார்கள் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு விஷயத்தை விளங்கணும். நம்மெல்லாம் வாரம் சொன்னாலும் நபியுடைய பேரை கேட்டால் சத்தமா ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் சொல்ல நம்ம நாவு வர்றதில்லையே. கேட்குறோம், அமல் செய்யணும், கேட்கிறோம். அந்த சலவாத்து சொல்லவில்லை என்றால் என்ன தண்டனை என்றெல்லாம் கேட்கிறோம். ஆனால் நம் நாவு துதிபாடுகிறதா என்றால் நாயகத்தின் பெயரை கேட்டாலும் நாவு அசையாமல் தான் இருக்கின்றது. எதற்கோ பேசுகின்ற நம் சமூகம் ஒரு நற்காரியமான வாஜிபான நபியுடைய பெயரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் என்று சொல்லுகின்ற சலவாத்து சொல்ல முன்வரவில்லையே. நாயகம் ஷஹ்ரு ஷஅபான், ஷஅபானுடைய மாதம் ஷஹ்ரி, என்னுடைய மாதம் என்றார்கள். ஏன் எந்த மாதத்தையும் என்னுடைய மாதம் என்று சொல்லவில்லை? ஷஹருல்லாஹில் முபாரக், ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்றெல்லாம் நாயகம் வரிசையாக அடுக்கிய நிலையிலே ஷஅபானுடைய மாதத்தை மட்டும் எஸ்பெஷலி குறிப்பா இது என்னுடைய மாதம் என்று ஏன் சொல்கிறார்கள்? ரெண்டு விதமான காரணங்கள். ஒன்று, நம்முடைய அமல்கள், தக்தீர் சொல்லுவோம் தெரியுமா? விதி, விதி அவ்வளவுதான் போச்சுன்னு யூஸ் பண்ணுவோம். அந்த தக்தீர், நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்வினிடத்திலே ஒப்படைப்புதல். நம்ம என்ன செய்யறோம், நல்லது செய்யறோமா கெட்டது செய்யறோமா எல்லாமே அல்லாஹ்ட்ட சப்மிட் பண்ணணும். யாரு? மலக்குமார்கள் சப்மிட் பண்ணணும். மலக்குமார்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். இது மலக்குகளுடைய வேலை. இந்த ஒப்படைக்குதல் என்பதை அறிஞர்கள் எல்லாம் 4 விதமாக சொல்லுவார்கள். முதல், ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படும். ஒவ்வொரு நாளும் காலையில் செய்கிற அமல் அசருக்கு பிறகு மாலையிலும், மாலையிலிருந்து காலை வரை செய்கின்ற நல்லமல்களும் எல்லாம் செயல்பாடுகளும் ஃபஜருக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. நம்மலாம் ஆஃபீஸில் கடையெல்லாம் கணக்கு பார்ப்போம் தெரியுமா? காலையிலேருந்து நீ என்ன வேணா வியாபாரம் பண்ணு, கடை மூடிட்டு போகிறதுக்கு முன்னாடி கணக்காட்டணும்ல. அப்போ காலையிலிருந்து மாலை வரை செய்கின்ற நல்லமல்களையும் எல்லா காரியங்களையுமே அல்லாஹ்விடத்தில் மலக்குகள் சமர்ப்பிக்க வேண்டும். மாலையிலிருந்து நைட்டு இரவு முழுக்க செய்கின்ற அமல்களை காலை ஃபஜருக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். இது ஒரு நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தொலைதூர சிந்தனைகள். ஏன் அசர்லையும் ஃபஜர்ல மட்டும் தஸ்பீஹாத்துகளை ஓதுறோம். ஃபஜருக்கு அப்புறம் பின் சுன்னத்து இல்லையே, அசருக்கு பிறகு பின் சுன்னத்து இல்லையே. யாராவது தொழுகிறோமா? எந்த தொழுகையுமே தொழக்கூடாது என்பதுன்னு ஹதீஸ். ஏன் அந்த நேரத்தில் மட்டும் அல்லாஹ் குறிப்பா தஸ்பீஹாத்துகளை ஓதி கொண்டு இருங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, துவாவில் உட்காருங்க, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறுத்தார்கள் என்றால், நம்முடைய அமல்கள் அல்லாஹ்வின் இடத்துல சமர்ப்பிக்கும் பொழுது அல்லாஹ் அவருடைய லிஸ்ட்டை பார்க்கும்போது இந்த அடியான் என்ன பண்றான்? பூமியில திக்ரு செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த அடியான் என்ன பண்றான்? பூமியில அல்லாஹ்வை துவா செஞ்சுட்டு இருக்கிறான். அப்ப நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கும் பொழுது, சமர்ப்பிக்கப்படும் பொழுது அந்த அடியான் வணக்க வழிபாட்டிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஏற்பாடு, ரசூலினுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு. நம் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கும் பொழுது அந்த நேரம் எப்படி இருக்கணும்னா இபாதத்துகள் நிறைந்த நேரமாக இருக்கணும். எனவே நான் ஃபஜ்ருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் நாம் தஸ்பீஹாத்துல உட்கார்றோம். தவிர எத்தனை பேருக்கு தெரியும் இந்த காரணத்தினால்தான் நம்ம தஸ்பீஹாத்துல உட்காரணும்னு சொல்லி? ஃபஜ்ருடைய தஸ்பீஹும் அசருடைய
தஸ்பீஹும் எவ்வளவு முக்கியமானது. இந்த ஒரு காரணம் போதும். நான் தஸ்பீஹ் செய்கின்ற அந்த நிலையில் என்னுடைய லிஸ்ட் அவுட், என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது என்றால், அல்லாஹ் 70 தாயை விடவும் பாசம் கொண்டவன், ரஹ்மான் ரஹீம் அல்லவா. நம்ம ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலும் கூட, என் அடியான நீ தவறு செய்தாய் என்று சொல்கிறாயே, என் அடியானோ மகரிப் அசருக்கு பிறகும் ஃபஜருக்கு பிறகும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறான், என் அடியான் எதுவும் செய்ய மாட்டான், பாவத்தெல்லாம் அழிச்சிடு, நன்மையை மட்டும் கொடு, நல்லா வாங்குறானே, எவ்வளவு பெரிய ஏற்பாடு. நம்ம உட்கார்றோமா ஃபஜர் அசருக்கு பிறகு? சூழலை மாற்ற வேண்டும். காலம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அமல்களால் நாமும் பின்தொடர வேண்டும். எதனை கட்டமைத்தார்களோ நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை பின்பற்றினாவே, அதை ஃபாலோ பண்ணாவே ஏறத்தாழ நம்ம மிக விரைவாக ஓடுவதற்கு சமமாகிவிடும். ஆக 2வது, வாரத்திற்கு ஒரு முறை அல்லாஹ்வினிடத்திலே நம் அமால்கள் ஒப்படைக்கப்படுகின்றன, சமர்ப்பிக்கப்படுகின்றன. நாம் செய்கிற ஆக்டிவிட்டி, செயல்பாடுகள் ஒவ்வொரு நாளும் அசரிலும் ஃபஜருக்கு பிறகும் சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஒரு கருத்து, வாரத்திற்கு ஒரு முறை அல்லாஹ்வின் இடத்திலே சமர்ப்பிக்கப்படும். எப்ப? வாரத்தினுடைய, அதாவது ஹதீஸ்ல வருகின்ற வார்த்தை, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 2 தடவை மலக்குகள் திங்கள்லிருந்து செய்கிறத வியாழக்கிழமையும், வியாழக்கிழமையிலிருந்து ரொட்டீன் ஆகுகின்ற நம்முடைய செயல்பாடுகளை திங்கட்கிழமை என்று அல்லாஹ்வினிடத்திலே மலக்குகள் சமர்ப்பிக்கிறார்கள் என்பது ஒரு கருத்து. இதிலும் பார்க்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டமைப்பு, ஒவ்வொரு மனிதரும் வார நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் திங்கட்கிழமை என்பதும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பது சுன்னத்து. மற்ற நாளில் வைப்பதை விட நஃபிலான நோன்பு தான், அல்லது ஏதோ ஒரு சலாத்துல் ஹாஜத்தான நோன்பு தான். மற்ற நாள்களில் வைப்பதை விட திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வைப்பதை அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். ஏன்? நம்முடைய அமல்கள், நம்மளுடைய லிஸ்ட், இவன் என்னெல்லாம் இந்த வாரத்தில் செய்தான், திங்கள்ல இருந்து வியாழன் வரை என்னெல்லாம் பாவம் செஞ்சான், என்னெல்லாம் நல்லது செஞ்சான், யாரெல்லாம் புறம் பேசினான், யாரையெல்லாம் பொறாமை கொண்டான், யாருக்கு இவன் நல்லது செஞ்சான், கெட்டது செஞ்சான், A to Z லிஸ்ட் அவுட்டு ஒவ்வொரு வியாழனும் திங்களும் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படும். அந்த சமர்ப்பிக்கப்படுகின்ற நேரத்திலே என் அடியான் நோன்பு வைத்தவனாக இருந்தால், நல்லமல் செய்பவனாக இருந்தால், அல்லாஹ் அந்த எல்லா பாவத்தையுமே மன்னித்து, என் அடியான நீ பாவம் செஞ்சன்னு சொல்ற, என் அடியான பாரு நோன்பு வச்சிருக்கிறான். மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்லுவான், என் அடியான நீ இன்னென்ன பாவங்கள் இன்னென்ன குறைகள் புறம் பேசுறான்னு சொன்ன, என் அடியான் நோன்பு வைத்து இருக்கிறான், குர்ஆன் ஓதுறான், அவனுடைய எல்லா பாவத்தையும் நீ அழித்து விடு, அவன் நன்மைகளுடைய பட்டியலை மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு அல்லாஹ் வாங்குறானாம். அல்லாஹ்வே மிக இறங்கி வந்து, நம்மை பற்றி படைச்ச ரப்புக்கு தெரியல, பிள்ளைய பத்தி வாப்பாக்கு நல்லா தெரியும், இவன் எப்படி ஓடுவான், எங்க ஓடுவான், என்ன பண்ணுவான்னு சொல்லி. படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாத இந்த மனுஷன் எப்படியெல்லாம் இருப்பான்னு சொல்லி ஒரு ஆஃபரையும் சேர்த்து அல்லாஹ் கொடுத்தான். இந்த நேரத்துல இப்படி என்னிடத்திலே சமர்ப்பிக்கப்படும் பொழுது உன்னுடைய அமல்களை நான் இந்த விதத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இருந்தும் கூட நம்முடைய செயல்பாடுகள் ஒரு முன்னேற்றமும் இல்லை. 3வது கருத்து, வருடம் டு வருடம் ஷஅபானினுடைய இந்த மாதத்திலே 15வது இரவன்று அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை, நற்காரியங்களை, செயல்பாடுகளை, எல்லா விதமான ஆக்டிவிட்டி செயல்பாடுகளை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கின்றார்கள் மலக்குகள். அந்த நேரத்திலும் நாம் இபாதத்து செய்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் சொல்ல வந்த நோக்கம், ஷஅபானுடைய மாதம் என்பது நம்முடைய தலைவிதி என்று சொல்லுகின்ற தக்தீர்கள் எழுதுகின்ற மாதம். இந்த வருடத்திலிருந்து அடுத்த வருடம் வரை நம் உயிர் வாழ்வோமா மாட்டோமா, வாழ்ந்தால் நம் நற்காரியங்கள் செய்வோமா மாட்டோமா, நம் என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்வதற்கான வழிகள் இருக்கின்றது. செய்வான் அல்ல எழுத மாட்டான். என்னென்ன பாவங்கள் செய்வதற்கு இவன் வழி இருக்குது. இவன் தௌபா செய்வானா, இவன் தொழுவானா, உறவோடு சேர்ந்து வாழ்வானா, நல்ல பழக்கங்களை கொண்டு வருவானா என்ற எல்லா லிஸ்டையுமே அல்லாஹ் எழுதுகின்ற மாதம் ஷஅபானுடைய மாதம்.
எழுதிய எல்லா லிஸ்டையும் சப்மிட் பண்ற மாதம், சமர்ப்பிக்கப்படுகின்ற மாதமும் இந்த ஷாபானுடைய மாதம். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதம் வந்தால் ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நாயகம் நோன்பு நோற்ற மாதம் என்றால் ஷாபானுடைய மாதம். நிறைய நோன்பு வைப்பாங்க. நோன்பு வைப்பதற்கு 2 காரணம். ரமலானுக்கு தயாராகுகின்றார்கள் என்று ஒரு காரணம். நாம் இதுவரை செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் பொழுது நம்ம விளங்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அந்த நேரத்தில் இபாதத்து செய்கிறாங்கன்னா, என்னுடைய உம்மத்தில் எல்லாம் செய்த அமல்கள் அல்லாஹ்வினிடத்திலே சமர்ப்பிக்கப்படும் பொழுது என் அடியார்களுக்காக வேண்டி நான் இபாதத்து செய்கிறேன். யாரு? நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம தௌபா செய்யல, நம்ம செய்யற அமல் நம்ம அல்லாஹ்கிட்ட ஒப்படைக்கப்படும் பொழுது எந்த இபாதத்தையும் நம்ம செய்யல. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷஅபானிலே முழுக்க அமல்களிலே இறங்குகிறார்கள் என்றால் நாம் விளங்க வேண்டும் ஷஅபானுடைய மாதம் எவ்வளவு முக்கியமானது என்பதை. ஆக ஷஅபானுடைய மாதம் என்றால் ஷஹ்ரு தக்தீர் என்றும் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். முழுக்க தக்தீரை எழுதப்படுகின்ற மாதம். நம்ம கேட்கலாம், அல்லாஹ் நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியே கலா கதிர் எழுதிட்டானே. தாயில வயிற்றில் அல்ல, ஒரு ஆணினுடைய நுத்துஃபா என்ற விந்தணுவில் இருக்கும் பொழுதே அல்லாஹ் நம்முடைய தக்தீரை எழுதிட்டான். இவன் வாழ்க்கை இவ்வளவுதான் சொல்லி, அப்ப ஷாபானுடைய மாதத்துல என்ன தக்தீர் எழுதுறான்? நம்ம எல்லாம் ஒரு மினிட் எழுதிரும், ஏதாவது கரெக்ஷன் பண்ணுவோம் தெரியுமா? இவருக்கு இப்படி மாத்தி விடலாமே, இவரை இப்படி ஆக்கலாமேன்னு அல்லாஹ் அந்த கரெக்ஷன் செய்யற மாதம் தான் தக்தீர். தக்தீரை கரெக்ஷன் செய்யற மாதம் தான் இந்த ஷாபான். அந்த ஷாபான்ல அல்லாட்ட நம்ம இபாதத்து செய்யணும். யாரெல்லாம் வருகின்ற வருடத்தை நல்ல அமல்களால் நான் அலங்கரிக்கின்ற மாதமாக எனக்கு ஆக்கித்தா. என்னென்ன தேவைகள் உனக்கு பிடித்த முசல்லியாக தொழக்கூடியவர்களாக என்னை ஆக்கித்தா என்றெல்லாம் துவா செய்யும் பொழுதுதானே நம் தக்தீர் எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடித்தபடி எழுதுவான். என்னமும் காலம் வருது, மாசம் வருது, அது பாட்டு ஓடிட்டு இருக்குது, என்னையும் தள்ளி விடுது, நானும் பின்னாடி ஓடுறேன் என்று இல்லாமல் ஷாபானினுடைய சிறப்பை நாம் விளங்க வேண்டும். அந்த சிறப்பு கிணங்க நாம் அமல் செய்தோம் என்றால், அந்த சிறப்பு கிணங்க நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினோம் என்றால் நம் தக்தீர் இதுவரை எப்படி இருந்தாலும் சரி, வேலை இல்லாம இருந்திருப்போம், தொழுகை என்ற தொழுகைனா என்னன்னு தெரியாம இருந்திருப்போம், முஸ்லிமாவே இல்லாம இருந்திருப்போம். அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்தா இஸ்லாமை கொடுப்பான், அல்லாஹ் தௌஃபீக்கு கொடுத்தா ஈமான கொடுப்பா, அல்லாஹ் தௌஃபீக்கு கொடுத்தா நோன்பையும் தொழுகையும் நல்ல அமல்கள் என்ற முத்தகீன்களுடைய வரிசையில அல்லாஹ் சேர்ப்பானே. அதற்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் அல்லவா? இந்த ஷஅபானில் தான் அல்லாஹ் எல்லா விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றான், திருத்தங்களையும் ஏற்படுத்துகின்றான். அப்ப நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கும் பொழுதும் நாம் இபாதத்திலே இருக்க வேண்டும். அந்த இபாதத் என்ற நல்லமலை பார்த்தாவது இனி வருகின்ற காலத்தை அல்லாஹ் அவனுக்கு பிடித்த வாழ்க்கையாக நம் தக்தீரை எழுத வேண்டும். எனவே ஷாபான் மிக முக்கியமான மாதம். குறிப்பாக நம்முடைய விதிகள் தக்தீர் எழுதப்படுதுன்னு சொன்னா எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் விளங்க வேண்டும். அடுத்த ஷாபானுக்கான மிக சிறப்பு என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். நானும் என் மலக்குகளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்கின்றோம், ஸலவாத் சொல்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். என்னுடைய நபிக்கு நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள். நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமே, எங்கேயுமே அல்லாஹ் நான் தொழுகிறேன் நீங்க தொழுவுங்க, நான் நோன்பு வைக்கிறேன் நீயும் நோன்பு வை, நான் ஜக்காத்து கொடுக்குறேன் நீ ஜக்காத்து கொடு, நான் ஹஜ்ஜு செய்யறேன் நீயும் ஹஜ்ஜு செய், நான் நஃபிலான இபாதத்தை செய்யறேன் நீயும் செய்யறெல்லாம் சொல்லலையே. ஒரு ரசூலின் மீது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஸலவாத்து சொல்வதை மற்றும் நானும் என்னுடைய மலக்குகளும் ஸலவாத்து சொல்கிறோம் நீங்களும் சொல்லுங்கள் என்றால் அந்த ஸலவாத்து நபியின் மீது எவ்வளவு முக்கியம் என்பதை விளங்க வேண்டும். அந்த கடமையாக்கப்பட்ட மாதம் ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபான்ல தான் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்ற ஆயத்து நாஸில் இறங்கியது. இந்த மாசத்துல அல்லாஹ் இந்த முழு உம்மத்திற்கும் கட்டளையிட்டான், என் நபியின் மீது நீங்க ஸலவாத்து சொல்வதை கேட்டால், முஹம்மது என்ற பெயரை கேட்டால் நாவு துதிபாட வேண்டும், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். இந்த மாசத்துல தான் இறங்குச்சு. அப்ப முழுக்க ஸலவாத்துடைய மாதம் இது. ஷஹ்ரு ஷஅபான்
ஷஹ்ரு ஸலவாத். ஷஹ்ரு ரமலான், இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது முழுக்க முழுக்க ஸலவாத்தை அதிகமாக பயன்படுத்துகின்ற மாதம், ஸலவாத்தை அதிகமாக ஓதுகின்ற மாதம். எப்படி ஒவ்வொரு வாரத்திலும் ஜும்மாவுடைய வியாழக்கிழமை அசரிலிருந்து ஜும்மாவினுடைய அசர் வரை ஒவ்வொரு ஸலவாத்துகளும் நபியின் மீது சமர்ப்பிக்கப்படுகின்றதோ, நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்வது கடமை என்று இறக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட மாதம் ஷஅபானுடைய மாதம் என்றால், அந்த ஷஅபானிலே அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னோம் என்றால், நம்முடைய ஸலவாத் நேரடியாக ரவுதாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. வாய்ப்புகள் இருக்கும் பொழுது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை நழுவ விட்டவன் உண்மையான முஃமின் இல்லை என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹு தஆலா வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தியிருக்கின்றான். அதிலும் குறிப்பாக ஷஅபானுடைய மாதம் என்பது மிக முக்கியமான நம்முடைய தக்தீர்கள், நம்முடைய தலைவிதிகள் நிர்ணயிக்கப்படுகின்றது. நம்முடைய தலைவர் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது ஸலவாத் சொல்வதை கடமையாக்கப்பட்ட மாதம் என்றெல்லாம் நாம் கேட்கிறோமே, இந்த மாதத்தை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரஜபுடைய மாதம் வந்தது, நடந்து போற மாதிரி இருக்கும் என்ற மாதம் பறந்து போச்சு. ஓடும் என்ற மாதம் ஷஅபானிலே நாம் இருக்கின்றோம். எப்படி போவோம் என்று தெரியாது, வந்ததும் தெரியாது, போவதும் தெரியாது என்ற ரமலான் வர இருக்கின்றதே, அந்த ரமலான் நம்மை விட்டு எப்படி வரும், எப்படி விட்டு கழிந்து போவோம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ரமலானுக்காக வேண்டி முன்னேற்பாடுகளில் நாம் இப்போதே நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல அமல் செய்வதையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னென்ன பாவங்கள் செய்யக்கூடாது அதை விட்டு தவிர்ந்திருப்பதிலும் இப்போதே நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் நம் பாவங்களை விட்டும் நற்காரியங்களின் பக்கமும் முயற்சி செய்தால் மட்டும்தான் வர இருக்கின்ற ரமலானை முழுமையாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். வாய்ப்புகள் இருக்கும் பொழுதே பயன்படுத்தி கொள்பவர்கள் தான் நல்ல அறிவாளிகள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்பவும் இறையச்சவாதி, அல்லாஹ்வின் பக்கம் தன்னை ரொம்ப இணைத்து கொண்டவர்கள். எந்த அளவுக்குன்னா மலக்குகள் எல்லாம் ஆசைப்படுவார்களாம், இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமோடு என்னுடைய வணக்க வழிபாடுகள், இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவார்களாம். மலக்குகளில் மலக்குல் மௌத் ஆசைப்படுவார்களாம், இந்த இத்ரீஸோடு அலைஹிஸ்ஸலாம் நான் தோழமை கொள்ள வேண்டும். ரப்பிடத்திலே மலக்குல் மௌத் கேட்டார்கள், யா ரப்பி, எனக்கு எப்படியாவது இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்து வாழுகின்ற பாக்கியத்தை எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட்ட பொழுது, அல்லாஹ் அந்த மலக்குகளுக்கு மனித தோற்றத்தை கொடுத்து போய் இத்ரீஸோடு பழகிக்கொள் என்று சொல்கிறார்கள். மலக்குல் மௌத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமோடு போய் நண்பராக பழகுகிறார்கள். கொஞ்ச காலம் போன உடனே நன்மை எப்படி நண்பனுக்கு தெரியும்ல, அவன் நல்லவனா கெட்டவனா, அவனுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது. ஒரு ஃப்ரெண்டை பற்றி நம்ம என்கொயரி பண்ணோன்னா யாருடையும் கேட்க தேவையில்ல, அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் போதும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றுகின்ற இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், உயிரை கைப்பற்றுகின்ற மலக்குல் மௌத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேருகின்றார்கள், நண்பராக பழகுகின்றார்கள். பழக்கத்தினுடைய முடிவிலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிகிறது, இவர் மனிதனை போல் இல்லையே, ஒரு வேற விதமா இவருடைய ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. மலக்குல் மௌத்திட்ட கேட்குறாங்க, நீங்க உண்மையில யாரு? நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம்? போய் சொல்லியிருப்போம். மலக்குகள் போய் சொல்ல மாட்டாங்கல்ல, நான் தான் மலக்குல் மௌத்து. எப்படி நீங்க என்னோட பழகுறீங்க? இல்லை, உங்க மேல எனக்கு அலாதியான பாசம், நேசம், பிரியம், உங்களுடைய அமல்கள் மீது எனக்கு அவ்வளவு உங்கள் மீது ஒரு இஷ்டம். நான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாட்ட கேட்டேன், ரப்பு எனக்கு தௌஃபீக்கு கொடுத்தான், மனித தோற்றத்தில் உங்களோடு நான் பழகுகிறேன். இப்போ மலக்குல் மௌத்து தான் தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் மலக்குல் மௌத்தோடவே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்து பயணிக்கிறாங்க. பயணிக்கும் பொழுது நண்பர்கிட்ட என்ன கேட்டாலும் நண்பர் செஞ்சு தருவார்ல. மலக்குல் மௌத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, மலக்குல் மௌத்து, எனக்கு மவுத்து எப்படி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன், உண்மையிலே எனக்கு மவுத்து எப்படி இருக்கும்னு தெரியாது. நீ தானே மலக்குல் மௌத்து, கொஞ்ச நேரம் என்கிட்ட இந்த உயிரை வாங்கிடு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்கிட்ட உயிரை கொடுத்துரு. கொஞ்ச நேரம் உயிரை பறிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்கிட்ட கொடுத்துரு.
மலக்குல் மௌத் சொன்னாங்க, இதெல்லாம் எனக்கு அனுமதி இல்லையே, நீ தான் என் தோஸ்தாச்சே, எப்படியாவது எனக்கு இதை பண்ணி தரலாம்ல. அல்லாட்ட மலக்குல் மௌத் கேட்குறாங்க, யா ரப்பி, இது போல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நான் என்ன பண்றது? அல்லாஹ் சொன்னா, உன் ஃப்ரெண்டு தானப்பா, செஞ்சு கொடுப்பா. சாதாரணமா அல்லாஹ் சொன்னான், உன் நண்பன் தானே, செஞ்சு கொடு. குர்ஆன்ல அல்லாஹ் பேசுற வார்த்தை, செஞ்சு கொடு. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, உயிரை கைப்பற்றினாங்க மலக்குல் மௌத். கொஞ்ச நேரம் பார்த்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்துட்டான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்கிட்ட மலக்கு கேட்பாங்க, உங்க உயிரை கைப்பற்றினே அந்த நிலை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யாரு கேட்கிறா? மலக்குல் மௌத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு ஆட்டை உயிரோடு தோலை உரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு எனக்குன்னாங்க. மலக்குல் மௌத் பல லட்சம் பல கோடி பேருடைய ரூஹை கொண்டு போயிருக்கிறாங்க. இதுவரை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அல்லாஹ் எல்லாரையுமே கடைசியா அழிச்சிருவான். மலக்குகள் மட்டும் இருப்பாங்க. அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான் மலக்குல் மௌத்துட்ட, உன்னை யாரெல்லாம் உயிரோட இருக்கிறா? ரப்பே, உலகத்தை எல்லாரையும் ரூஹை எடுத்துட்டு வந்துட்டேன், மலக்குகள் மட்டும் இருக்கிறாங்க, மலக்குகள்தையும் போய் எடுத்துட்டு வா, அவங்கள்ட்டையும் ரூஹ் வாங்கப்படும். கடைசியில யார் இருக்கிறா? மம்பக்கைய, யார் மீதி இருக்கிறா? நீயும் நானும் ஜிப்ரையிலும் இருக்கிறோம். ஜிப்ரையிலும் இதுக்கப்புறம் தேவையில்லை, போய் ரூஹை கொண்டு வா. மலக்குல் மௌத் போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை கொண்டு வருவாங்க. ரப்பு கேட்பான், மம்பக்கைய, இதுக்கு இன்னும் யார் உயிரோடு இருக்கா? மவுத் இல்லாத நீயும், மவுத் இருக்கிற நான் மட்டும் தான் இருக்கிறேன், அப்ப நீயும் தேவை உயிரை கூட நல்லா வாங்கிடுவான். அந்த மலக்குல் மௌத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உயிர் பிரியும் போது எப்படி இருந்துச்சு? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு ஆட்டை உயிரோடு தோலை உரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுன்றாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போது மலக்குல் மௌத்துட்ட இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நான் நரகத்தை பார்க்கணும், நரகனா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் நரகத்தை பார்க்கணும் ஆசைப்படுறீங்க? இல்லை, மவுத்து எப்படி இருந்துச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பாவம் செஞ்ச என் சமூகம், பாவம் செய்பவர்கள் நரகத்தில் எப்படி இருப்பாங்க நான் போய் பார்க்கணும், எனக்கு அனுமதி இல்லையே. கேட்குறாங்க மலக்குல் மௌத், யா ரப்பி, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய நபி இப்படி எல்லாம் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணேன்? எல்லாம் குர்ஆன்ல இப்படியே சொல்லுவான், உன் நண்பன் தானே, போய் செஞ்சு கொடு. இப்போ நண்பனுக்காக செஞ்சு கொடுப்போம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் கூட்டு போயிட்டு இதுதான் நரகம் அப்படின்னு காமிச்சிட்டு வந்துடுவாங்க. மோஜிசா. கொஞ்ச காலம் போவோம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க மலக்குல் மௌத்துட்ட, எனக்கு சொர்க்கம் எப்படி நான் நேரில் போய் பார்க்கணும், என்னை கூட்டு போ. மலக்குல் மௌத், இதுக்கெல்லாம் அனுமதி இல்லையே, எனக்கு போகிறதுக்கே அனுமதி இல்லையே, நான் என்ன பண்ணுறது? போ, நீ எப்பவுமே கேட்பல, ரப்புகிட்ட போய் கேட்டு வா. யா ரப்பி, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி எல்லாம் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது? அதே வார்த்தை, உன் ஃப்ரெண்டு தானே, போய் கேளு, போய் செஞ்சு கொடு. மலக்குல் மௌத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போய் சொர்க்கத்துக்குள்ள போய் பார்த்துட்டு சீக்கிரம் வாப்பா நம்ம போனோன்னுவாங்க. போன இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு மலக்குல் மௌத் வான்னு கூப்பிட்டா நாளா வர முடியாதுன்ட்டாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, வான்னு கூப்பிட்டா நாளா வர முடியாதுன்ட்டாங்க. உனக்கு அவ்வளவுதான் நேரம், நீ காண்பிக்கணும்னு சொன்ன, நான் அவனை கூப்பிட்டு வந்து விட்டேன், வான் கூப்பிட்டா வரணும்ல. நீ இப்போ இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டு கூப்பிட்டா நான் வருவேனா? இப்போ வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்தி கொண்டார்கள். ரப்பு கிட்ட கேட்பாங்க மலக்குல் மௌத், ரப்பே, இது போல உன் இத்ரீஸ் சொர்க்கத்துக்கு போனாரு, உள்ள இருந்து வரமாட்டாரு. அல்லாஹ் சொல்லுவானா, மலக்குல் மௌத், சொர்க்கத்துக்கு போன யாராவது ஒருத்தர் சொர்க்கத்துல இருந்து வெளியே வருவானா? அவரை விட்டுட்டு அப்படியே வந்துருந்தாங்களாம். இன்னமும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்திலே வாழுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. உலகத்துல மௌத்து கொடுக்கப்பட்ட, ஹயாத்து கொடுக்கப்பட்டு இன்னமும் சொர்க்கத்துல இருக்கிறாங்க. அப்ப எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருந்து வந்தாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருந்து ஒரு அல்லாஹ் பிடிச்சி பூமியில தள்ளி விட்டான். அப்ப சொர்க்கத்துக்கு போன யாருமே வரமாட்டாங்க என்று அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்லி, மலக்குகளுக்கு அல்லாஹ் புகட்டிய பாடம் என்னவென்றால், ஒரு நல்ல காரியத்தை, ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஒரு மனிதன் பார்த்து விட்டால் மகிழ்ச்சியிலிருந்து வெளிவர மாட்டான். அதுல சொர்க்கத்தை பார்த்தா யாராவது வெளியே வருவானா? வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஷாபானுடைய மாதம் நம்முடைய தக்தீர்களை நிர்ணயிக்கிறது என்றால் அந்த மாதத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஷாபானுடைய மாதம் நபியுடைய ஷஃபாத்தை பெற்று தருகிற மாதம் என்றால் அந்த ஷஃபாத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் என்ன ஆலிம் சகோதிட்டோம், ஆப்சா ஊதிட்டோம், அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுட்டோம், ஒரு 7 பேர் 10 பேர் 15 பேர் 70 பேர் சொர்க்கத்துக்கு கொண்டு போகலாம். முழு உம்மத்தையும் கையை பிடித்து சொர்க்கத்திற்கு கொண்டு போகின்ற நபியுடைய ஷஃபாத்
இந்த மாதத்தில் கிடைக்கிறது என்றால் இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய தக்தீர்களை சீராக்குவானாக, மகிழ்ச்சியானதாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றதாக ஆக்குவானாக. நபியின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்கின்ற பாக்கியத்தையும், எப்படி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டார்களோ நாமும் நமக்கு கிடைத்த வாய்ப்புகளான ரமலானுடைய மாதம், ஷஅபானுடைய மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்வினுடைய முழு பொருத்தத்தையும் பெற்று நபியுடைய ஷஃபாஅத்துக்கு வாஜிபாக்கப்பட்ட நல்ல உம்மத்தினராக நம் அனைவரையும் அல்லாஹ் சுவனத்திலே உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா இனி வருகின்ற காலத்திலே நம்முடைய தக்தீரை முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய ரிதா என்ற நற்பொருத்தத்தை பெற்றதாக ஆக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.